ஹாய், இப்போ நம்ம சப்வர்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டமில் சப்வர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்னும் நான் பண்ணலை அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் ரெட் ஹேட் இல்லை ஃபெடோரா யூசர் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் சப்வர்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சப்வர்ஷன் இன்ஸ்டால் ஆயிரும். இல்லை நான் டெபியன் இல்லை உபுண்டு யூசர் அப்படின்னீங்கன்னா apt get install subversion அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்வர்ஷன் இன்ஸ்டால் ஆயிரும். சரி, இப்போ நம்ம சப்வர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன வெர்ஷன் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா vn வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு காமிக்கும். இப்போ இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற வெர்ஷன் 1.6.12. இதில் வந்து 3 லேயர் இருக்குது. ஒன்று RA நியான்னு சொல்கிறாங்க, RA SVNன்னு சொல்கிறாங்க, RA லோக்கல்னு சொல்கிறாங்க. இது வந்து 3 லேயர் அப்படிங்கும்போது 3 மாடியூல். ஆக்சுவலி சப்வர்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய நாளுக்கு நாள் செயல்கள் எல்லாம் ட்ராக் பண்ணி நீங்கள் இப்போது என்னைக்குள்ள நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த என்னைக்கு பண்ணாலும் அந்த இதுக்கு நீங்கள் திரும்ப போய்க்கலாம். அதுக்கு தான் நம்ம சப்வர்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதை கிட்டத்தட்ட ஒரு டைம் மிஷின்னு கூட சொல்லலாம். அதாவது நான் போன வாரம் பண்ண ஒர்க்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க்கை கூட எடுத்து பார்த்துக்கலாம் திரும்ப. அதுதான் சப்வர்ஷனோட மெயின் வேலையே. அதுக்கு தான் நம்ம சப்வர்ஷன் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம அதை எப்படி இன்னும் நல்லா யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணணும். ரெப்பாசிட்ரின்றது என்னென்னா நம்மளுடைய எல்லா வேலையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். நம்ம அதிலிருந்து தான் நாளுக்கு நாள் எடுத்துக்குவோம். நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக அட்மின் பெர்மிஷன் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், svn admin create. இது வந்து சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கணும். இது svn admin createங்கும்போது உங்களுக்கு ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்தில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இப்போ நான் வந்து /temp போடுறேன்னு வச்சுக்குவோம். /temp டெஸ்ட் ரெப்போன்னு வச்சுக்குவோம். இது வந்து நான் சும்மா ஒரு ரெப்பாசிட்ரி இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரெப்பாசிட்ரி க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெப்பாசிட்ரி க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் எதுவுமே இல்லை. இப்போ இதில் நான் கொஞ்சம் கண்டென்ட் சேர்க்கணும். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும்னா அதை செக் அவுட்டுன்னு சொல்லுவோம். செக் அவுட்னா நான் வெளியே எடுக்கிறேன், அதில் இருக்கிறத நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய லோக்கல் இந்த சிஸ்டமில் தான் இருக்குது. இந்த சிஸ்டமில் இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்னா ஃபைல் கோலனே நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் எடுத்து செக் அவுட் பண்ணி ஒரு இடத்துல போடுறேன். எந்த இடம், டெம்ப் ரெப்போன்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல நான் செக் அவுட் பண்ணி போட்டுட்டேன். அவங்க பார்த்தீங்களா செக்ட் அவுட் ரிவிஷன் 0ன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நம்ம உள்ளே எந்த கண்டென்ட்டும் போடலை. அப்போது அது ரிவிஷன் 0ல் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது நம்ம செக் அவுட் பண்ணி போட்டிருக்கிற இடம் அப்படின்னா அது பேர் ஒர்க்கிங் காப்பின்னு சொல்கிறோம். ஒர்க்கிங் காப்பின்றது நம்மளுடைய லோக்கல் பாக்ஸில் இருக்க போகிறது. அதில் தான் நம்ம வந்து எல்லா சேஞ்சஸ் எல்லா இதையும் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஒர்க்கு ஃபுல்லாக வந்து ஒர்க்கிங் காப்பியில் தான் பண்ண போகிறோம். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒர்க்கிங் காப்பிக்கு மூவ் ஆயாச்சு. இப்போ நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு பேருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல் 1ன்னு சொல்கிறோம். அதை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை எப்படி ரெப்போவில் ஏற்றுவேன், அதுக்கு தான் svn add அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஃபைலோ அதை நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஆட்னு காமிக்கும். ஆட் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். அதை இப்போது நான் வந்து ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. மேக் டைரக்டரி dir1 அப்படின்னு போட்டு வச்சுட்டு
அதுக்கப்புறம் svn add dir 1 அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா svnலேயுமே அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. svn make dir, அதுக்கப்புறம் உங்கள் டைரக்டரி நேம் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஆட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இன்னும் உங்கள் ரெப்பாசிட்ரிக்கு அது போய் சேரலை. ஆட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்கானே தவிர இன்னும் வந்து உங்கள் ரெப்பாசிட்ரிக்கு போய் சேரலை. ரெப்பாசிட்ரிக்கு போய் சேரணும்னா அது நம்ம கமிட்டுன்னு சொல்லுவோம். கமிட் பண்ணணும், செக் இன் உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு svn commit -m. இது என்னன்னா ஒரு மெசேஜ். இப்போ நீங்கள் வந்து நிறைய வேலை பண்ணுவீங்க ஒரு நாளில். நீங்கள் திடீர்னு திரும்பி பார்க்கும்போது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு தெரியாது இல்லையா? அதுக்கு தான் இந்த மெசேஜ்னு சொல்லுவாங்க. லாக் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. இந்த லாக் மெசேஜில் நான் ஃபஸ்ட் என்ன சொல்கிறேன், இனிஷியல் ரிவிஷன் சொல்கிறேன். நான் நான் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நானாக ஒரு நோட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சோன்னே அது எனக்கு கமிட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்களா, கமிட்டட் ரிவிஷன் 1. இப்போ வந்து எனக்கு ஒரு அந்த ரெப்பாசிட்டரியில் போய் என்னோடது சேர்ந்துருச்சு. அது சேர்ந்துருச்சுங்கிறத நான் எப்படி பார்க்கலாம், svn ls அப்படின்னு போட்டு அந்த ரெப்பாசிட்டரியோட பாத்தை கொடுக்குறோம். என்னன்னு கொடுத்தோம் நம்ம, டெஸ்ட் ரெப்போன்னு கொடுத்துருக்குறோம். டெஸ்ட் ரெப்போ. அதை பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா நம்மளுடைய 2 டைரக்டரி ஒரு ஃபைல் போயிடுச்சு. இந்த svn ls-ங்கிறது அந்த ரெப்பாசிட்டரியை போய் ரீட் பண்ணும். சரி, இப்போ வந்து நம்ம லோக்கலாகவே பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ஒர்க்கிங் காப்பியில் இந்த 3 ஃபைலும் இருக்குது. நம்ம இன்றைக்கோட வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா வெளியே போயிட்டு நம்ம இந்த ஒர்க்கிங் காப்பியை நம்ம வந்து அழிச்சிடலாம். RF போட்டு நம்மளுடைய டெம்ப்ரப்போ நான் அழிச்சிட்டேன். இப்போ சரி, இப்போ நீங்கள் நாளைக்கு திரும்ப வர்றீங்க, நேற்று விட்ட வேலையிலேருந்து நீங்கள் திரும்ப ஆரம்பிக்கணும். அப்படிங்கும்போது திரும்ப svn checkout, நீங்கள் செக்அவுட்னு எழுதலாம், CO எழுதலாம், ரெண்டுமே ஒன்று தான். செக்அவுட் ஃபைல், அதே மாதிரி டெம்ப் டெஸ்ட் ரெப்போ. இதை வந்து எடுத்து நான் இன்றைக்கி ஒரு ஒர்க்கிங் காப்பி க்ரியேட் பண்ணுறேன், டெம்ப் ரெப்போ அப்படின்னு. இப்போ பார்த்தீங்களா நம்ம நேற்று எதில் விட்டோமோ அதெல்லாம் செக் அவுட் ஆகி இப்போ நம்ம இதில் வந்துருச்சு. இப்போ நம்மளோட ஒர்க்கிங் காப்பி. ஸோ இப்போ நான் ஒர்க்கிங் காப்பிக்குள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு பார்க்குறேன் எல்லாமே இருக்குது. இப்போ அந்த ஃபைல் 1 மாடிஃபை பண்ணுறேன். மாடிஃபை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போது இது ஏற்கனவே நம்மளுடைய சப்வர்ஷன் ரெப்பாசிட்டரியில் இருக்குது. அப்படின்னா அது ஆல்ரெடி வெர்ஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். வெர்ஷன் ஏன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, இது ஏற்கனவே ரிவிஷன் 1 இருக்குது. அப்போ அது ஏற்கனவே வெர்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், நான் svn addன்னு போட்டேன்னா அது சொல்லும் இஸ் ஆல்ரெடி அண்டர் வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இது ஏற்கனவே உன்னோட ரெப்பாசிட்டரியில் இருக்குது அப்படின்னு அது என்கிட்ட சொல்லுது. அப்போது நம்ம திரும்ப அதுக்கு svn addன்னு கொடுக்க தேவையில்லை. ஒரு இதுக்கு நம்ம ஒரு தடவை svn addன்னு கொடுத்தா போதும். அதனால் இப்போ நம்ம வந்து பண்ண வேலையை கமிட் பண்ணுறோம். கமிட் -m. நம்ம வந்து ஒரு மெசேஜ் அடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டுக்கிறோம். இப்போது இது ரிவிஷன் 2. இது வந்து இன்னைக்குள்ள ரிவிஷன் நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இன்னையோட வேலை முடிஞ்சதுன்னு வச்சுக்குவோம். நீங்கள் திரும்ப வந்து இன்றைக்கி இன்னையோட வேலையை முடிச்சுட்டு போயிட்டீங்க. சாரி, இப்போது டிலீட் பண்ணணும். இதை டிலீட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் திரும்ப அடுத்த நாள் வர்றீங்க. அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் ஓகே, நேற்று ஃபஸ்ட்டு நாள் பண்ண வேலை எனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நேற்று பண்ண வேலை எனக்கு சரியில்லை, அந்த ஃபைலை மாடிஃபை பண்ணது சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போது ஃபஸ்ட்டு நாள் உள்ள வேலை தான் எனக்கு வேணும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வேலையை அன்னைக்கு குளிச்சு பண்ண சேஞ்சை மட்டும் நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள், svn அதே மாதிரி தான் செக் அவுட் -r1 அப்படின்றீங்க. ரிவிஷன் 1 நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ நான் எந்த ரிவிஷனில் பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அதுக்கும் ஒரு இது இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், svn லாக் பார்க்கலாம். லாக்
எந்த ரெபாசிட்டரியில் நம்ம ஒர்க் பண்ணுமோ அந்த ரெபாசிட்டரிக்கு லாகை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெறுமனே லாகுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரிவிஷன் என்னைக்கு நடந்திருக்கு, எப்போ நடந்திருக்குன்றது மட்டும்தான் தெரியும். இதில் லாக் ஹைஃபன் வின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவான ஒரு இது வரும். வீணா வெர்போஸ்னு அர்த்தம். வெர்போஸ்னால் என்னென்ன நடந்திருக்கோ அது எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் ரிவிஷனில் 2 டைரக்டரி ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ரிவிஷனில் அந்த ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது அந்த ஃபைலில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு அந்த ஃபைலில் பண்ண சேஞ்ச் வேண்டாம், இதுதான் வேணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், svn checkout அந்த ரெபாசிட்ரி ஒரு ஒர்க்கிங் காப்பி நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஒர்க்கிங் காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெறுமனே இப்படி கொடுத்ததுனால ரிவிஷன் 2 வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு தேவை ரிவிஷன் 2 இல்லை, ஆனால் ரிவிஷன் 1 தான் நம்மளுக்கு வேணும். அதனால் என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு நான் வந்து இந்த ஒர்க்கிங் காப்பியை டிலீட் பண்ணிடுறேன். ஏன்னா அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. டிலீட் பண்ணியாச்சு. ஸோ நான் திரும்ப வந்து செக் அவுட் கொடுக்குறேன். ஆனால் ரிவிஷன் 1 அதுதான் எனக்கு வேணும் இப்போ. அதனால் R1 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு ரிவிஷன் 1 கிடச்சிருச்சு கையில். சரி, இப்போ நம்ம இதில் பண்ண வேண்டிய சேஞ்ச் என்ன, ஃபைல் 1 இப்போ மாடிஃபை பண்ணுறோம் வேறு மாதிரி. ஃபஸ்ட் நம்ம அந்த ஒர்க்கிங் காப்பிக்குள்ளே போயிடுறோம். ஒர்க்கிங் காப்பிக்குள்ளே போயிட்டு ஃபைல் 1 மாடிஃபை பண்ணுறோம். என்ன கொடுக்கலாம், திஸ் இஸ் லைன் 1ன்னு கொடுக்குறேன் நான். சேவ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ நம்ம திரும்ப ஆட் பண்ண தேவையில்லை. அதனால் svn இப்போது என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஒர்க்கிங் காப்பி, அதாவது உங்களோட ரெபாசிட்டரிக்கும் இந்த தடவை நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணுன்னா svn டிஃப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இது ஒர்க்கிங் காப்பியில் நீங்கள் இந்த ஒரு லைனை புதுசாக ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத புதுசாக காமிக்கும். சரி, இப்போ நான் பண்ண வேலை ஓகே தான், நான் சேவ் பண்ணிடுறேன், ரெபாசிட்டரியில் தூக்கி போட்டுடுறேன் அப்படின்னா svn commit அதுக்கு ஒரு மெசேஜ். இப்போது இது வந்து ஃபைல் இஸ் அவுட் ஆஃப் டேட்னு எரர்ஸ் கொடுக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா svn அப்புன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் ஒர்க்கிங் காப்பிக்கு போயிடும். இது ஏன் இப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ரிவிஷன் 2ல் வந்து முதல் லைனை ஆட் பண்ணியிருக்கோம், ரிவிஷன் 1லேயும் அதே முதல் லைனில் தான் ஆட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. அதனால இது வந்து இப்போ நம்மளுக்கு கமிட் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி சால்வ் பண்ணணும்னா நம்ம svn அப்புன்னு கொடுக்கணும். அப்புன்னா எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இவன் வந்து அவுட் ஆஃப் டேட்டுன்னு சொல்கிறான் இல்லையா, அதனால் நம்ம அப்டேட் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லும்போது அவன் சொல்கிறான் பாருங்கள், கான்ஃப்ளிக்ட். இங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் டிஸ்கவர்ட். இந்த கான்ஃப்ளிக்ட்டுன்றது ஒரு முரண்பாடு மாதிரி. ஏன் வந்திருக்கு அப்படின்னா நம்ம 2 சேஞ்சஸுமே முதல் லைனில் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த சப்வர்ஷன் வந்து இன்டெலிஜென்ட்டாக கண்டுபிடிக்குது, ஐயோ நீங்கள் 2 தடவையும் ஒரே இதை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், அவன் என்ன கேட்குறான்னா 4-5-6 ஆப்ஷன் கொடுத்துருக்குறான். போஸ்ட்போன் பண்ணிடுங்க, டிஃப்பை பார்த்துட்டு பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள், என்னோடய சேஞ்சஸை மட்டும் வச்சுக்கோங்க, அவங்க சேஞ்சஸை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அப்படின்றான். நான் என்ன சொல்கிறேன், எம்சினா என்னோடதை மட்டும் வச்சுக்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை எனக்கு வந்து இன்னும் நிறையா தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஷோ ஆல் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா எல்லாமே காமிப்பான். எல்லாமே காமிக்கும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து எம்எஃப்னு கொடுத்து நான் என்னோடய சேஞ்சஸை மட்டும் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். மைண்ட்ஃபுல்னா அக்செப்ட் மை வெர்ஷன் ஆஃப் என்டையர் ஃபைல், நான் என்ன கொடுத்துருக்கனோ அதை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். கொடுத்தாச்சு. அதனால் இப்போ என்ன இருக்குது பாருங்கள், அப்டேட்டட் டு ரிவிஷன் 2. அதனால் இப்போ அந்த ஃபைல் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்த கான்ஃப்ளிக்ட்டையும் சால்வ் பண்ணிட்டோம்.
இந்த சப்வர்ஷனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்கள் இதை மாதிரி வீடியோஸ் நிறையா போடுறதுக்கு எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.